ஜீவனுள்ள தேவன் உங்களுக்கு நன்மையை தருவார். அவர் ஜீவனுள்ளவராக இருக்கிறது போல நாமும் ஜீவனுள்ளவங்களாக இருக்கணும். உயிருள்ள ஒரு வாழ்க்கையை காட்டணும். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றவர்கள் எப்படி இருக்கணும்? தன்னையும் இயேசு கிறிஸ்துவை போல காட்டணும்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அருமையானவர்களே, உங்களை கர்த்தர் ஆசீர்வாதத்துக்கு தான் வைத்திருக்கிறார். அநேகர் ஆசீர்வாதத்தில் நடத்தணும்னு தான் தம்முடைய பிள்ளைகளாக அவங்கள வச்சுருக்கிறார். எப்பயுமே நீங்கள் பிள்ளைகளாக இருக்கணும்னு இல்லை. நீங்கள் அப்படி புத்திரராகவும் இருக்கணும், அப்படி வாரிசாகவும் இருக்கணும், அப்படி இளவரசர்களாகவும் இருக்கணும், அப்படி ராஜாக்களாகவும் நீங்கள் இருக்கணும். அப்போ நீங்கள் வளரணும், உங்களை சரி செய்யணும். அதான் சப்ஜெக்ட். உங்களை சரி செய்து கொண்டால் எல்லாமே சரியாகும். நீங்கள் இந்த முழு உலகத்தையும் சரி செய்யணும்னு சொன்னால் உங்களை நீங்கள் சரி செய்து கொள்ள வேண்டும். எப்படி? எப்பொழுதும் சின்ன பிள்ளை போலவே நின்றுக்கிட்டு எனக்கு பிஸ்கட் கொடு, பால் கொடுன்னு கேட்குறவங்களாம் இல்லை. பாருங்கப்பா, சம்பாதித்து கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி சம்பாதிக்கிறவராக பெரிய மூத்த பிள்ளைகளாக நீங்கள் மாறணும். அப்போ நீங்கள் கொடுத்துருக்கிற ராஜ்யத்தை காப்பாற்றுகிறேங்கிற யுத்த இளவரசனாக இருக்கணும். அப்போ நீங்கள் கொடுத்துருக்கிற ராஜ்யத்தை நான் மன்னனா, ராஜாவா, அரசனாக நின்று சரியாக பராமரிக்கிறேன்னு அவருக்கு வாழ்ந்து காட்டணும். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு தான் கர்த்தர் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதுக்கு தான் உங்களுக்கு அத்தனை ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கிற வேலை, பணம், சொத்து சுகம்னு எதுக்கு? கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு. அல்லேலூயா. இயேசுவுக்கு இந்த நன்மை செய்தார், இந்த நன்மை செய்தார்னு சாட்சியெல்லாம் சபையில் சொல்கிறீங்க. வெளியில் சொல்கிறீங்களா? மார்க்கெட்டில் சொல்கிறீங்களா? சந்தையில் சொல்கிறீங்களா? மளிகை கடை இப்போ டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் சொல்கிறீங்களா? உங்கள் ஆஃபீஸில் சொல்கிறீங்களா? உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர்கிட்ட சொல்கிறீங்களா? எதிரிகள்கிட்ட சொல்கிறீங்களா? இயேசுனை ஆசீர்வதித்திருக்கிற எப்படி சபையில் சாட்சி சொல்கிறோமோ அப்படிப்பட்ட சாட்சி புரஜாதிகள் மத்தியில் நீங்கள் சொல்ல ஆயத்தப்படணும். அது மாத்திரமல்ல, தேவனுடைய ராஜ்யத்தை பாதுகாக்கிற பிள்ளைகளாக, கட்டுகிற பிள்ளைகளாக நீங்கள் உங்களை டெவலப் பண்ணிக்கணும், இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், மேம்படுத்தி கொள்ள வேண்டும். அதுக்கு சத்திய வேதத்தில் நல்ல ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஜெபத்தில் உட்காரணும். நல்ல சத்திய வசனத்தோடு ஜெபத்தோடு கூட பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு கூட ஜனங்களை தேவனுடைய ராஜ்யத்தை கொண்டு வரணும். இதுதான் கர்த்தர் விரும்புகிறார். உங்களை மாற்றிக்கொள்ளுங்க, உங்களை சரி செய்து கொள்ளுங்க, எல்லாம் சரியாகும். உங்கள் எல்லை எங்கிலும் இருக்கிற போராட்டங்கள் மாறுவதற்கு உங்களை நீங்கள் சரி செய்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தேவைகள் சந்திக்கப்பட உங்களை நீங்கள் சரி செய்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய இரக்கம் உங்களோடு கூடவே இருக்கும். அல்லேலூயா.